சிறகடிக்க ஆசை சீரியலில் ஸ்ருதியை சமாதானம் செய்ய வேண்டி பேசிய விஜயாவிற்கு சரியான அவமானம் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் மனோஜ் கொடுத்த ஐடியாவை பார்த்து முத்து கோபத்தில் அவரை அடித்து வெளுத்து வாங்குகிறார். ரவியை தான் காதலிப்பதாக நீத்து சொன்னதால் ஸ்ருதி கோபப்பட்டு தன்னுடைய அம்மா வீட்டிற்கு போய்விட்டார். ஸ்ருதியை சமாதானம் செய்து வீட்டிற்கு கூட்டிட்டு வருவதற்கு ரவியும் மீனாவும் ஸ்ருதி வீட்டுக்கு போயிருந்தனர். அப்போது மீனாவிடம் ஸ்ருதி நான் அந்த வீட்டுக்கு வரணும் என்றால் நீத்து இனி நான் ரவியை காதலிக்க மாட்டேன் என்று வீடியோ வெளியிட்டு சொல்லணும். அத்தோடு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி நடந்தால்தான் நான் வருவேன். இல்லை என்றால் வரமாட்டேன் என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுகிறார். இதை கேட்ட ஸ்ருதியின் பெற்றோர் என்னுடைய மகளின் வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க மொத்த குடும்பத்தையும் சும்மா விடமாட்டேன் என்று ரவியை திட்டுகின்றனர். வசதி இல்லாத வீட்டில் சம்பந்தம் வைத்தால் இப்படித்தான் ஆகும் என்று புலம்ப, அதனால் ரவி அவமானப்பட்டு நிற்கிறார். அடுத்ததாக ஸ்ருதி சொன்ன கண்டிஷனை பற்றி ரவி முத்து மற்றும் மனோஜிடம் சொல்கிறார். உடனே முத்து நீத்துவிடம் பேசி இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன் என்றும் ஸ்ருதியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சொல்லு என சொல்கின்றனர். இதை கேட்ட ரவியும் நீத்துவுக்கு போன் செய்கிறார். அப்போது நீத்து இப்பத்தான் உங்களை நினைச்சேன் என்று பேச ஆரம்பிக்க ரவி கடுப்பேறுத்துகிறார். அதற்கு ரவி கோபப்பட்டு நான் இனி வேலைக்கு வரமாட்டேன் என்று சொல்ல நான் வேற செஃப் ரெடி பண்ணிட்டேன். நீங்க வராதது எனக்கு நஷ்டம்தான். ஆனா அதைவிட எனக்கு காதல் முக்கியம். அதற்காகத்தான் உங்களிடம் காதலை சொல்றதுக்கு முன்னாடியே வேலைக்கு இன்னொருவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் என்று சொல்கிறார். அதற்கு ரவி நீங்க எதற்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியவில்லை. ஆனால் உங்களால் என்னுடைய வாழ்க்கை கஷ்டப்படுகிறது. ஸ்ருதியின் நிலைமையை கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா என்று கேட்கிறார். நான் எதற்காக அடுத்தவங்களை பத்தி யோசிச்சு பார்க்கணும் என்று மீண்டும் நீத்து திமிராகவே பேச அதற்கு ரவி கோபமாகி ஸ்ருதியிடம் மன்னிப்பு கேளு என்று சொல்ல அதெல்லாம் முடியாது என்று சொல்லி போனை வைத்துவிட்டார். இதை கேட்ட மனோஜ் நான் உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்கிறேன். நீ பேசாம நீத்துவிடம் ஓகேன்னு சொல்லிவிடு. ஸ்ருதியிடம் மன்னிப்பு மட்டும் கேட்க சொல்லு. அப்புறம் 2 பேர் கூடயும் ஜாலியா வாழ்ந்துட்டிரு என்று சொல்ல அதற்கு முத்து மனோஜை போட்டு அடிக்கிறார். பிறகு நடந்த விஷயத்தை குடும்பத்திடம் சொல்ல அண்ணாமலை விஜயாவிடம் சொல்லி ஸ்ருதிக்கு போன் செய்து அவரை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு வரவை என்று சொல்கிறார். ஆனால் முதலில் விஜயா மறுத்தாலும் பிறகு ஸ்ருதிக்கு போன் செய்கிறேன். அப்போது விஜயா கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் அவருக்கு பல்ப் கொடுக்கிற மாதிரியே ஸ்ருதி பேசிவிட்டு கடைசியில் போனை வைத்து விடுகிறார். இதனால் மொத்த குடும்பமும் மனோஜ் வாழ்க்கையை பார்ப்பதா ரவி வாழ்க்கையை பார்ப்பதா என்று தவித்துக் கொண்டிருக்கின்றனர். மறுபக்கத்தில் ரோஹிணி மனோஜ் மனதை மாற்ற பல முயற்சிகளை எடுத்து வருகிறார். ஷோரூம் ஆர்டர் கொடுத்த மேனேஜரை சந்தித்து இந்த ஆர்டர் பறிபோனதால் தான் என்னை விவாகரத்து செய்யும் நிலைக்கு என் கணவர் சென்று விட்டார். அதனால் அந்த ஆர்டரை திருப்பி கொடுங்க என்று கெஞ்சி கேட்டு அழுகிறார். ஆனால் மேனேஜர் உங்கள் நிலைமையை பார்த்தால் எனக்கு பாவமாகத்தான் இருக்கு. இதற்கெல்லாம் ஒருத்தரை விவாகரத்து பண்ணுவாரா? என்னால் இப்போ எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஆனால் பார்த்து சொல்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது. ஒரு காதல் சிதையவில்லை, மனிதர்கள்தான் சிதைந்தார்கள். இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போது யாருக்கும் தெரியவில்லை இது ஒரு சண்டை எபிசோடு இல்லை என்று. இது ஒரு உறவு விசாரணை. ஒவ்வொரு கதாபாத்திரமும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட மாதிரி உள்ளன. அவங்க அவங்க மனசை நாமே வாசிக்கிற நிலைமை இந்த எபிசோடு நம்மை கொண்டு போகிறது. ஸ்ருதி அம்மா வீட்டுக்கு போனதால் கதை தொடங்கவில்லை. அவள் அங்கே போனதே ஒரு தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாத மனதின் ஓட்டம். அவள் காதலால் உடைந்தவள் இல்லை, அவள் அகம்பாவத்தால் காயப்பட்டவள். ஸ்ருதி பேசும்போது காதலின் வலி தெரியவில்லை. அவள் பேசும்போது தெரிகிறது நான் தோற்கக்கூடாதுன்னு ஒரு பிடிவாதம். நீத்து வீடியோ போட்டு நான் ரவியை காதலிக்க மாட்டேன்னு சொல்லணும், அத்தோடு மன்னிப்பு கேட்கணும் சொன்ன அந்த தருணத்துல ஸ்ருதி ஒரு காதலி இல்லை, அவள் ஒரு அதிகாரம். அவளுக்கு சமாதானம் தேவையில்லை, அவளுக்கு பப்ளிக் வேலிடேஷன் வேண்டும். உலகம் முன்னாடி நான் தான் ஜெயிச்சேன்னு நிரூபிக்கணும். அதனால்தான் அவள் நிபந்தனை அன்பு சார்ந்தது இல்லை, அது அவமானம் சார்ந்தது. அந்த நிமிஷம் ரவி நின்ற இடம் ஒரு மனிதன் நின்ற இடம் இல்லை, அவன் ஒரு குற்றவாளி மாதிரி நின்றான். காதலித்ததற்காக, நம்பியதற்காக, ஒரு வாழ்க்கை கனவு கண்டதற்காக. ஸ்ருதியின் பெற்றோர் அவர்கள் பேசும்போது கோபம் இல்லை, அவர்களது குரலில் மேலாதிக்கம். வசதியில்லாத வீட்டில் சம்பந்தம் வைத்தா இப்படித்தான் ஆகும். இந்த ஒரு வரி ரவியை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, அவன் குடும்பத்தையே தரம் குறைத்தது. இந்த வார்த்தைகள் எந்த சீரியலிலும் புதுசு இல்லை, ஆனால் ஒவ்வொரு முறையும் அது ஒரு உயிரை கொள்ளுகிறது.
ரவிக்கு அந்த இடத்தில் பதிலடி கொடுக்க முடியவில்லை. ஏன்னா அவன் நல்லவனாய் இருக்க முயற்சி பண்ணுகிறவன். அவன் கத்தவில்லை, அவன் சண்டை போடவில்லை. அவன் சொன்ன ஒரே விஷயம், என்னால் என் வாழ்க்கை கஷ்டப்படுகிறது. இந்த ஒரு வரி ஆண் மனசின் எல்லா வலியையும் ஒரே மூச்சில் சொல்லிவிடுகிறது. நீத்து பேச ஆரம்பிச்சதும் எபிசோடின் நிறமே மாறுகிறது. அவள் பேசுறது காதல் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு குளிர்ந்த சுயநலம். நான் உங்களை பற்றி மட்டும்தான் நினைப்பேன். இந்த வசனம் சினிமால கிளாப் வாங்கும், லைஃப்ல பிளட் ஸ்பில் பண்ணும். அவளுக்கு ரவி ஒரு மனிதன் இல்லை, ஒரு எமோஷனல் சப்ளையர். அவன் வேதனை அவளுக்கு மேட்டர் இல்லை. ஸ்ருதியின் வாழ்க்கை அவளுக்கு ஜோக். வேலை போனாலும் பரவாயில்லை, வேறு செஃப் ரெடி பண்ணிட்டேன்னு அவள் சொல்ற அந்த வரி அவளுடைய காதலின் டெப்த்தை முழுசாக காட்டுகிறது. மனோஜ் பேசும்போது பண்ணிக்கோ, இது ஐடியா இல்லை, இது நச்சு. இந்த மாதிரி நண்பர்கள் தான் நம் வாழ்க்கையில் அதிக ஆபத்தானவர்கள். அதனால்தான் முத்து அடிச்சான். அந்த அடியில் கோபம் மட்டும் இல்லை, சமூக வலியும் இருந்தது. விஜயா போன் கால் இந்த எபிசோட்டில் அதிகம் பேசப்படாத ஆனால் மிகவும் வலிக்கும் ஒரு தருணம். ஒரு தாய் இன்னொரு பெண்ணை மனசார அணுகுறா. அவளுக்கு கிடைக்கிற பதில் பரிகாசம். ஸ்ருதி அந்த கால்ல மகள் மாதிரி பேசவில்லை, அவள் ஒரு ஜட்ஜ் மாதிரி பேசுகிறாள். அந்த கால் முடிஞ்சதும் விஜயா மட்டும் இல்லை, முழு குடும்பமும் தோல்வி. ரோஹிணி கதையில் கண்ணீர் இருக்கு, பாவமும் இருக்கு, அதே நேரத்தில் ஒரு கணக்கும் இருக்கு. அவள் விக்டிம் தான், ஆனா அவளும் உணர்ச்சியை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாள். இந்த எபிசோட்டில் யாரும் முழுசா நல்லவங்கள் இல்லை, யாரும் முழுசா கெட்டவங்கள் இல்லை. ஆனா எல்லோரும் மனிதநேயத்தை இழந்தவர்கள். இந்த எபிசோடு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. காதல் பிரச்சனை இல்லை, குடும்பம் பிரச்சனை இல்லை, பணம் பிரச்சனை இல்லை, ஈகோ தான் பிரச்சனை. அந்த ஈகோ ஒரு பெண்ணை கடுமையாக்குகிறது, ஒரு ஆணை உடைக்கிறது, ஒரு குடும்பத்தை சிதைக்கிறது. இந்த எபிசோடு முடிஞ்சதும் ஒரு சைலன்ஸ் வரும். அந்த சைலன்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாத உண்மை வாழ்க்கை சைலன்ஸ். அந்த சைலன்ஸில் ஒரே ஒரு கேள்வி, நம்ம வீட்ல இப்படின்னா நம்ம யாரு மாதிரி நடப்போம்? இந்த எபிசோடு சிரிக்க வைக்கவில்லை, அழ வைக்கவில்லை, யோசிக்க வைக்கிறது. அதுதான் இதோட முதல் வெற்றி. யாரும் ஜெயிக்கவில்லை, யாரும் சந்தோஷமாக இல்லை, அவமானம் மட்டும் வெற்றி பெற்றது. இன்றைய சிறகடிக்க ஆசை எபிசோடு உணர்ச்சி, குடும்ப பிரச்சனை, சந்தேகம், அதிகார போட்டி என எல்லாவற்றையும் கலந்த ஒரு முக்கியமான எபிசோடாக அமைந்தது. கடந்த சில நாட்களாக மெதுவாக உருவாகி வந்த பிரச்சனைகள் இன்று ஒரே இடத்தில் வெடிக்கும் விதமாக கதை நகர்ந்தது. எபிசோடு தொடங்கும் போதே வீட்டில் சூழ்நிலை கனமாக இருக்கிறது. வீட்டில் உள்ள அனைவரும் ஒரு விதமான பதற்றத்தில் இருக்கிறார்கள். யாரும் வெளிப்படையாக பேசவில்லை, ஆனால் எல்லோருடைய முகத்திலும் உள்ள கவலை நடக்கப் போகும் ஒரு பெரிய விஷயத்தை உணர்த்துகிறது. மீனா காலையில் எழுந்து சமையலறைக்கு செல்லும் போது அவளின் முகத்தில் தெளிவாக ஒரு மனச்சோர்வு தெரிகிறது. கடந்த எபிசோட்டில் நடந்த சம்பவங்கள் அவள் மனதை இன்னும் விட்டு விலகவில்லை. வீட்டின் பெரியவர்கள் ஒன்றாக அமர்ந்து பேச முயற்சிக்கிறார்கள், ஆனால் யாருக்கும் நம்புவது என்று தெரியவில்லை. ஒருவர் சொல்வது உண்மையா அல்லது யாரோ ஒன்று மறைக்கிறார்களா? இந்த சந்தேகம்தான் எபிசோட்டின் மையம். முத்து அமைதியாக இருக்க முயற்சிக்கிறான், ஆனால் அவன் மனதுக்குள் நடக்கும் போராட்டம் அவன் கண்களில் தெரிகிறது. அவன் ஒரு பக்கம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான், இன்னொரு பக்கம் உண்மை வெளியில் வந்தால் ஏற்படும் விளைவுகளை பற்றி நினைத்து பார்க்கிறான். ஒரு சிறிய விஷயத்திலிருந்து பெரிய வாக்குவாதம் தொடங்குகிறது. எதை யார் செய்தது என்ற ஒரு கேள்வி நீதான் செய்திருப்பேன் என்ற குற்றச்சாட்டாக மாறுகிறது. இதனால் வீட்டில் உள்ள எல்லோரும் இரண்டு குழுக்களாக பிரிந்து விடுகிறார்கள். ஒரு குழு உண்மை கண்டுபிடிக்க வேண்டும், இன்னொரு குழு விஷயம் வெளியில் வரக்கூடாது. இந்த இடத்தில் மீனா பேசுகிறாள். அவள் குரலில் கோபம் இல்லை, ஆனால் ஆழமான வலி இருக்கிறது. நான் பொய் செல்லவில்லை, ஆனா என்னை நம்ப யாருக்கும் மனசு இல்லை என்று சொல்கிறாள். எபிசோட்டின் மிக முக்கியமான தருணங்களில் ஒன்று. ஹீரோயினுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவள் தனியாக ஒரு அறையில் உட்கார்ந்து அழும் காட்சி பார்ப்பவர்களின் மனதை உருக்கும் விதமாக உள்ளது. நான் இந்த வீட்டுக்காக என்னை எல்லாம் தியாகம் செய்தேன், ஆனால் இன்று ஒரு விஷயத்திற்காக எல்லோரும் என்னை சந்தேகப்படுறாங்க. இந்த நினைவுகள் அவளை உடைத்து விடுகின்றன, ஆனால் அவள் உடைந்து போகவில்லை. அவள் கண்களை துடைத்து கொண்டு இனிமே நான் சும்மாக இருக்க மாட்டேன் என்ற முடிவுக்கு வருகிறாள். எபிசோட்டின் நடுப்பகுதியில் ஒரு முக்கிய தகவல் வெளியில் வரப்போகும் சூழல் உருவாகிறது. ஒருவரிடம் உள்ள ஆதாரம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. ஆனால் அந்த ஆதாரத்தை வெளியில் கொண்டு வரலாமா? அப்படி வந்தால் யார் பாதிக்கப்படுவார்கள், யார் வெற்றி பெறுவார்கள்? இந்த குழப்பம்தான் எபிசோட்டின் சஸ்பென்ஸை அதிகரிக்கிறது. வீட்டின் மூத்தவர் பேசுகிறார். அவருடைய வார்த்தைகளில் அனுபவமும் வலியும் கலந்திருக்கிறது. உண்மை எவ்வளவு கசப்பாயிருந்தாலும் அது வெளியும் வந்தாதான் அமைதி வரும் என்று சொல்கிறார்.
இந்த வசனம் கதை இனி புதிய திசைக்கு செல்லப் போகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய எபிசோடு முழுவதும் ஒரு விஷயம் தெளிவாக காட்டப்படுகிறது. இரத்த உறவுகளை விட நம்பிக்கைதான் முக்கியம். ஒரு காலத்தில் ஒன்றாக சிரித்தவர்கள் இன்று ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள். கணவன் மனைவி உறவில் இடைவெளி, மாமியார் மருமகள் உறவில் கசப்பு, சகோதரர்களுக்குள் மறைமுக போட்டி எல்லாமே தெளிவாக வெளிப்படுகிறது. எபிசோட்டின் கடைசியில் அனைவரும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கிறது. ஒரு கதாபாத்திரம் திடீரென்று நான் தான் இதற்கு காரணம் என்று சொல்ல வருவது போல் காட்டப்படுகிறது. ஆனால் முழு உண்மை சொல்லும் முன்பே எபிசோட் முடிந்துவிட்டது. உண்மையில் வெளிவந்து விடுமா? யார் பொய் சொன்னது? ஹீரோயின் தன் கௌரவத்தை மீட்டுக் கொள்வாரா என்ற பல கேள்விகளுடன் இன்றைய எபிசோடு முடிவடைந்தது. உணர்ச்சி காட்சிகளும் மிக அருமை, நடிப்பு மிகவும் அருமை, கதை மெதுவாக நகர்ந்தாலும் ஆழமாக உள்ளது. நாளைய எபிசோடுக்கான நல்ல லீட் இன்றைய எபிசோட்டில் காட்டப்பட்டுள்ளது.